ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் சிலுவையில் செய்து முடித்த எல்லா செயல்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, சத்தியத்தை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கேள்விகளை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த உயிர்த்தெழ பண்ணின வல்லமை இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது. அது ஒரு கடந்த கால அனுபவம் இல்லை, எதிர்கால வாக்குத்தத்தம் இல்லை, ஒரு நிகழ்கால உண்மையாக அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியின் ஆவியில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு இந்த இடத்தை கிறிஸ்துவுக்குள் தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த இடத்தை ஒரு விசுவாசி பெற்றிருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஆவியில் ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. பாவத்திலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது என்று கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் பாவ பழக்க வழக்கத்தை இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உடைக்க நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 6:6-7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சத்தியத்தை ஒரு விசுவாசி நன்றாக அறிந்து கொண்டால் பாவத்தை, பாவ பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள முடியும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் ஒரு விசுவாசியை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் நமக்கு அந்த இடத்தை பெற்று கொடுத்திருக்கிறது. ரட்சிப்பு நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? தேவன் எப்படி அன்புள்ளவரோ அதே போன்று அவர் நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அங்கு ஆதாம் பாவத்திற்கு உட்படுகிறார். ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த பாவத்திற்கு கீழாக, தேவனுடைய கோபத்திற்கு கீழாக, அவரது தண்டனைக்கு கீழாக நின்று கொண்டிருந்தோம். அந்த ஆக்கினைக்கு நேராக நின்று கொண்டிருந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதிலிருந்து மீட்பதற்காக ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அந்த தண்டனையை நமக்கு தர விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய குமாரன் மீது அந்த ஆக்கினை சுமத்தப்படுகிறது. பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு அவர் பாவமாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பதில், நமக்காக, நம் சார்பில் அந்த தண்டனையை அங்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அங்கு பாவம் சுமத்தப்பட்டது. அதற்கான தண்டனையாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டது. அவர் மரித்து அங்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இது நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நற்செய்தி. அவருடைய இந்த செயல் ஒரு விசுவாசிக்கு எதை கொடுத்திருக்கிறது? இந்த சத்தியம் அநேக விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. ஒருவர் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களது விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார்.
உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வைக்கின்றார். அங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது, துன்புறுத்தப்பட்டது. அது உங்கள் சார்பில், நம் சார்பில் அதை அவர் சுமந்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அங்கு கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து அடிக்கப்படுகிறோம். தேவன் இவ்விதமாக தான் அவர் நம்மை பார்க்கிறார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் அவரோடு கூட அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். எப்படி அவரோடு கூட நாம் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோமோ, அவர் உயிர் தெழும் பொழுது அவரோடு கூட நாமும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். தேவன் நமது விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கின்றார். இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அடுத்த வினாடியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பழைய ஆவியை மறையச் செய்து தேவ வித்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஆவியை உங்களுக்குள் உருவாக்குகிறார். இதுதான் ரட்சிப்பு. உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவி பாவ இயல்பு இல்லாத ஆவி. அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாத ஆவி. உங்களை தொட முடியாத இயல்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எப்படி ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவர் எழுந்து நடக்க முடியாதோ, உங்களுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அடக்கம் பண்ணப்பட்ட உங்களுடைய பழைய மனுஷன் இனிமேல் எழுந்து வர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 6:6-7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. நம்ம பாவ செயல்கள்ல நின்று கொண்டிருந்தோம் என்றால் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறோம், அதற்கு அடிமையாக மாறுகிறோம். பாவம் நம்மை ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய இயல்பு அதுவல்ல. அதனால்தான் இங்கு வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம். ஒரு விஷயத்தை இங்கு அறிந்து கொள்ள சொல்லுகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த ஆவியானவர், உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து எப்படி அந்த ஆவி உங்களை மீட்டெடுத்திருக்கிறதோ, அந்த வல்லமை மீட்டெடுத்திருக்கிறதோ, அது போல பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறதற்காக அந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அழுது புலம்ப தேவையில்லை, குற்ற மனசாட்சியில் இருக்க தேவையில்லை, தேவனை விட்டு விலகி ஓட தேவையில்லை. மாறாக சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பழைய மனுஷன் இனி நீங்கள் பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். உங்களுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இந்த பூமியில் ஒரு மனிதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவரால் அடுத்தவரால் எழுந்து வர முடியாது. அதுபோல உங்களுடைய பழைய மனுஷன், ஆதாமிடமிருந்து வந்த அந்த ஜென்ம ஸ்பாவமான மனுஷன், பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அந்த மனுஷனால் இனி எழுந்து வர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் உங்கள் பாவ செயலுக்கும் பாவத்துக்கும் நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் ரெடீம்டு. விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவது.
அந்த பாவம் ஒரு காலத்தில் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே அது அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் நீங்க கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப் பண்ணின ஆவியானவருக்கு, அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியும். என்னுடைய இயல்பு இதுவல்ல என்று உங்களுக்கு பாவ செயல்களின் மீது இச்சை வரும் பொழுதெல்லாம், ஆசை வரும் பொழுதெல்லாம், அது உங்களுடைய ஆசை அல்ல. உங்க ஆவிக்கு அந்த ஆசையே கிடையாது. நீங்கள் மறுரூபமாகி இருப்பது, நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறி இருப்பது உங்கள் ஆவியிலேதானே தவிர உங்கள் சிந்தனைகளில் அல்ல, உங்கள் சரீரத்தில் அல்ல. அது பழைய ஜென்மஸ்பாவத்தில் தான் அது இருக்கிறது. அந்த பழைய மனுஷனிடம் உள்ள பழக்க வழக்கங்களும் விருப்பங்களும் அந்த ஸ்பாவங்களும் உங்க சிந்தனைகளில் இருக்கும், உங்க சரீரத்திற்கு இருக்கும். பாவம் செய்ய தூண்டுவது உங்கள் ஆவி அல்ல, நீங்கள் அல்ல. அது பழைய மனுஷனிடம் இருந்து வந்த இயல்பு, உணர்வு, விருப்பம், பழக்க வழக்கங்கள். அது இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மாம்ச இச்சையின்படி, அந்த பழைய மனுஷனுடைய உணர்வுகளின்படி, விருப்பத்தின்படி, சிந்தனைகளின்படி, வழிகளின்படி நடந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றம் பெற்றிருந்தாலும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்குள் தங்கி இருந்தாலும், அந்த தேவ வல்லமையின் வாழ்வு அங்கு தடைப்படும். அதனால்தான் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்றால் வாழ்வீர்கள் என்றால், அதன்படி நடந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாவீர்கள். சாவீர்கள் என்றால் அந்த ஜீவனை, ஆவியில் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் இல்லையா? அந்த உயிர்ப்பித்த வாழ்வை நாம் அனுபவிக்க முடியாது. அது நம்முடைய ஆவியில் அடைப்பட்டு நிற்கிறது. அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த தேவ வாழ்வு ஆவியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க உங்க பலத்தில் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லவில்லை. ஆவியினாலே நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலின் வல்லமையை கொண்டு சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைத்து கொள்ளுவீர்கள். அந்த தேவனுடைய ஜீவனை நீங்கள் வெளியே பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது இல்லையா? நம்முடைய பாவ செயல்களை செய்வதற்கான, அதில் அடிமைப்பட்டு இருப்பதற்கான, அந்த செயல்கள் நம்மை ஆளுகை செய்வதற்கான இயல்பு ஒரு விசுவாசிக்கு கிடையாது. ஏனென்றால் அவருடைய பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட மரித்தாயிற்று, அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இப்பொழுது நீங்கள் பிழைத்திருக்கிறதோ அவருடைய ஆவியினாலே, அவரது சாயலை பெற்ற அவரது வித்தினாலே நீங்கள் புதிய மனுஷனாக மாறி இருக்கிறீர்கள், உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது உருவாகும் பொழுதே தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் பெற்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் தேவ நீதியை பெற்றிருக்கிறீர்கள். எப்படி அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும். உயிர்த்தெழுந்த ஆற்றலை சார்ந்து கொள்ள, அந்த ஆற்றலை வெளிப்படுத்த, உங்கள் ஆவியின் இயல்பை வெளிப்படுத்த நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால் போதும். நான் மறுபடியும் சொல்றேன்,
உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய சரீரமும் தேவனையோ அவரது வார்த்தையையோ நம்புவதற்கோ அவருடைய உறவிற்குள் செல்வதற்கோ அவருடைய வழியில் நடப்பதற்கோ அது உங்களுக்கு ஒத்துழைக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அது பிடிக்காது. அவருடைய வழிகளுக்கு அதை உங்களை கீழ்ப்படிய விடாது. அதற்கு அந்த பலம் இல்லை. அதுதான் உண்மை. மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு இச்சை என்று வைத்துக் கொள்வோமே. இன்றைக்கு மொபைல் போன், யூடியூபை எடுத்தா தேவையில்லாத காட்சிகள், அநேகமாயிரம் காட்சிகள். அது இளைஞர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பது மாத்திரமல்ல, நம்மை போன்ற அநேகர் அதற்கு அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அது திறந்த உடனே நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கைக்கே அந்த காட்சிகள் என்ன செய்கிறது? வருகிறது. இது வெளியில தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த செயல்கள்ல இருந்து இந்த தேவையில்லாத காட்சிகளை, இந்த இச்சையினால் வரக்கூடிய உணர்வுகளை, இந்த போர்னோகிராஃபின்னு சொல்லப்படுகின்ற இந்த பழக்கத்துக்கு எத்தனை பேர் அடிமையாகி இருக்கிறாங்க தெரியுமா? அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைத்தால் கூட அநேகரால் வர முடியாது. ஏனென்றால் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நம்முடைய சிந்தனைகளுக்கோ சரீரத்திற்கோ கிடையாது. இச்சையை மேற்கொள்வதற்கு அதற்கு வல்லமை கிடையாது. அந்த செயலை நிறுத்துவதற்கு எவ்வளவோ போராடலாம். ஆனால் மறுபடியும் அந்த பழக்கத்தில் விழ முடியும், எழுந்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சுயத்துக்கு அந்த வல்லமை கிடையாது. இந்த இடத்தில் அதை விட்டு எப்படி வெளியே வர வேண்டும் என்றால், உங்களுடைய சுயத்தை எப்படி ஆவியானவரை கொண்டு, உயிர்த்தெழுந்த ஆற்றலை கொண்டு இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியும் என்றால், சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம். என்னுடைய இயல்பு இதுவல்ல, இந்த பழக்க வழக்கம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, என்னை அடிமைப்படுத்த முடியாது, இதை விரும்பக்கூடிய இயல்பு என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய வழிகளை விரும்பக்கூடிய அவரது நீதி, அவரது பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது இரத்தம் என்னை கழுவி அனுதினமும் சுத்திகரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த செயல்களில் ஈடுபடும் பொழுதெல்லாம் இதை சொல்லுங்கள். சத்தியத்தை எடுத்து உங்கள் சிந்தனைகளுக்கு கொடுங்கள். உங்களுடைய புதிய சிருஷ்டியின் கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த அடையாளத்தை விசுவாசத்தோடு உங்க வாயினால் சத்தமாக அறிக்கையிடுங்கள். ஒரே நாளில் இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து அதிகப்படுத்த அந்த இச்சை உணர்வு, பார்க்க தூண்டுகின்ற அந்த உணர்வு அதனுடைய ஆற்றலை இழந்துவிடும். அந்த விருப்பம் குறைய ஆரம்பிக்கும், அடுத்து மறைய ஆரம்பிக்கும், அடுத்து இல்லாமல் சென்றுவிடும். ஏனென்றால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதே போன்றுதான் அது விபச்சார பழக்கமாக இருந்தாலும், தவறான உறவுகளோடு கொண்டுள்ள ஐக்கியமாக இருந்தாலும், இன்னும் பிறரை குறித்து புறம் கூறுகின்ற ஒரு பழக்கமாக இருக்கலாம், குறை சொல்லுகின்ற காரியமாக இருக்கலாம், கோபப்படுகிற காரியமாக இருக்கலாம். என்னுடைய டெம்பர் நான் லூஸ் பண்ணிட்டேனே, இந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது, எனக்கு அதிகம் கோபம் வரும், என் கேரக்டர் இதுதான். இல்லை, அந்த கோபத்தோடு உங்களை அடையாளப்படுத்தாதீர்கள். ஒரு விசுவாசிக்கு கோபத்தின் ஆவி கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மன்னிக்க கூடிய அந்த அன்பின் ஆவி உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது.
கோபம் கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை. அவரது அன்பின் ஆவி எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய திவ்ய ஸ்பாவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. இது என்னுடைய இயல்பு அல்ல என்று அந்த நேரத்தில் உங்களது ஆவிக்குரிய அடையாளத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை அறிக்கைகளாக பேச பேச, அந்த சத்தியங்களை தியானிக்க தியானிக்க, அந்த கோபம், அதனுடைய ஆளுகை, அதனுடைய உங்கள் மீது அதற்குள்ள ஆளுகை தன்னுடைய வல்லமையை இழந்துவிடும். இப்படிதான் நீங்க கோபத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் குடி பழக்கத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்கலாம். ஒரு சாட்சி ஒன்று நான் சொல்லுகிறேன். ஒரு குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். மரணப்படுக்கையில் இருந்தார். அவருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்தோம், சத்தியத்தை கொடுத்தோம். எத்தனையோ போதை மறுவாழ்வு மையத்திற்கு அவர் சென்றிருந்தாலும் அவருக்கு அங்கு இருக்கும் வரை அந்த பழக்கம் இருக்காது. ஆனால் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் அந்த பழக்கம் வந்துவிடும். அதை மேற்கொள்ள முடியவில்லை. அது அவர் உடல்நிலையை பாதித்து மரணப்படுக்கையில் இருந்தார். அவருக்கு இந்த சத்தியத்தை கொடுக்க கொடுக்க கொடுக்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது முதலில் நீங்கள் பெற்றுக்கொள்வது சமாதானம், பயத்திலிருந்து விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை. தேவன் என் மீது கோபமாய் இருக்கிறாரோ, நான் பாவியாக இருக்கிறேனே, நான் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே, அழுக்காக இருக்கிறேனே, தகுதி இல்லாமல் இருக்கிறேனே, அந்த பாவ செயலை விடவும் முடியாமல் இந்த குற்ற மனப்பான்மையோடு, அது ஒரு நரக வாழ்வு, பூமியில் வாழ்கின்ற ஒரு நரக வாழ்வுதான். ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் பாவி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். இந்த பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, அதற்குரிய இயல்பு என்னிடத்தில் இல்லை. இதை மேற்கொள்ளக்கூடிய உயிர்த்தெழுந்த ஆற்றல் எனக்குள் இருக்கிறது. உயிர்த்தெழ பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே ஆற்றலோடு எனக்குள் காத்து கொண்டிருக்கிறார். நான் பாவி அல்ல, நான் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், நான் நீதிமான் என்று உங்கள் சிந்தனைக்கு தெரியும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும். ஒரே நாளில் நீங்கள் மேற்கொண்டு விடுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த சத்தியத்தை அதிகமாக நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நீங்கள் பேச பேச பேச, ஒரு சமயத்தில் அந்த குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருளுக்கும் அடிமையாக்கி வைத்திருந்த அந்த உணர்வு, அதனுடைய வல்லமை, உங்களை பிடித்து வைத்திருக்கின்ற தன்னுடைய ஆளுமையை இழந்துவிடும். அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான், ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றல் தான். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு உங்களுக்குள் உள்ள உயிர்த்தெழுந்த ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்த அந்த அடிமைப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் தன்னுடைய வல்லமையை இழந்துவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரனும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை உறுதியாக பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை பேச பேச குடிப்பழக்கம் அவரை விட்டு சென்றது. 40 வருட குடிப்பழக்கம். அது மாத்திரமல்ல, அவரது சரீரத்தில் அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். நல்ல வேலையில் இருந்து அவர் குடும்பத்தோடு இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார். இன்னும் ஒரு சகோதரர், இதே போன்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு சகோதரன், போதை மறுவாழ் மையத்திற்கு சென்றும் அந்த விடுதலை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த சகோதரனிடம் இந்த சுவிசேஷத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த சத்தியத்தை அவர் கேட்க ஆரம்பித்தார், தியானிக்க ஆரம்பித்தார், அதை பேச ஆரம்பித்தார். ஒரு சமயத்தில் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, நான் இப்பொழுது குடிப்பது இல்லை. எப்படி இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த குடிப்பழக்கத்தை எப்படி விட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது, குடிக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு வருவது இல்லை, அந்த உணர்வு எனக்கு வருவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அடிமைப்படுத்துகின்ற அந்த வல்லமை உங்களை ஆளுகை செய்ய முடியாது.
கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? உங்களுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களில் எதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது? என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது? பாவத்துக்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள், நீதிக்கு நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். இந்த நீதியை வெளிப்படுத்த அந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அடிமைப்படுத்தி உங்களை ஆளுகை செய்ய நினைக்கின்ற அந்த பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது தன் ஆற்றலை இழந்து உங்களை விட்டு சென்றுவிடும். அதனால்தான் கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சத்தியம் சொல்லுகிறது. இதற்கு நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரம் அல்ல, அந்த டெம்டேஷன், அந்த இச்சையை கொண்டு வருகின்ற அந்த உணர்வுகள் வரும் பொழுது அந்த இடம்தான் நாம் விழுந்து போகின்ற இடம். என்ன பாவ பழக்க வழக்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பொய் சொல்லுவதிலிருந்து, பிறருடைய பொருளை திருட அபகரிக்க நினைப்பதில் இருந்து, பொறாமை, கோபம், பிறரை குறித்து குறை சொல்லுகின்ற காரியம், புரணி பேசுகின்ற காரியம், வேசித்தன, விபச்சாரத்தன பாவ செயல்களாக இருக்கலாம். மொபைல், இன்டர்நெட்ல போர்னோகிராஃபிக்கு நீங்க அடிமையாகி இருக்கலாம். போதை பொருளுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ப்ராசஸ் ஒன்றுதான். உங்களுடைய சிந்தனைகளுக்கோ உங்களுடைய சரீரத்திற்கோ அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கிடையாது. அது அந்த ஜென்ம ஸ்பாவத்தில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அந்த பாவ செயல்கள் பிடிக்கும். அந்த டெம்டேஷன், அந்த தூண்டுதல் வரும் பொழுது அந்த இடத்துல விழுந்து போகின்ற இடமாக அது இருக்கும். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், எது உங்களை தூண்டுகிறதோ, அந்த உணர்வை உங்களுக்கு எது கொடுக்கிறதோ, உங்களுடைய உணர்வுகளை, மாம்ச இச்சைகளை, அந்த காரியத்தை செய்ய தூண்டுகிற எந்த சூழ்நிலை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய மொபைல் ஃபோனில் வெப்சைட்டாக இருக்கலாம், ஆப்பாக இருக்கலாம். ஒரு சில சினிமா பார்க்கிறதன் மூலம் அந்த இச்சை உங்களுக்கு தூண்டப்படுகிறது என்றால் அதை விட்டு, அந்த சூழ்நிலைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அந்த தொடர்புகளோடு இல்லாமல் அதிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பை போல என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று அவர் அந்த இடத்துல நின்று கொண்டே இல்லை. ஏனென்றால் சரீரத்திற்கு அந்த வல்லமை கிடையாது. தன் மேலிருந்த வஸ்திரத்தை போட்டுவிட்டு அவர் ஓடி போனார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை தூண்டக்கூடிய, அந்த இச்சைகளுக்கு இழுக்கக்கூடிய, விழச் செய்யக்கூடிய காரியம் எதுவோ அதிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில நபர்கள் மூலம் நமக்கு அந்த தூண்டுதல் வருகிறதா, அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு சில வாட்ஸ்அப்ல குரூப்புக்குள்ள போறதுனால உங்களுக்கு அந்த டெம்டேஷன் வருகிறதா, அதிலிருந்து வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில கூட்டத்தோடு நமக்கு ஐக்கியமாக இருப்பதினால் இந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, அந்த கூட்டத்தோடு உள்ள தொடர்பை விட்டு வெளியே வர வேண்டும். உங்களை புரணி பேசுகிறதற்கு உற்சாகப்படுத்துகிற கூட்டமாக இருக்கலாம், பயத்தை கொடுக்கிற கூட்டமாக இருக்கலாம், உங்களை பாவ செயல்களுக்கு அடிமைப்படுத்த செய்கின்ற, அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு உங்களை உடன்படச் செய்கின்ற, இதெல்லாம் தப்பு கிடையாது. வாழ்க்கை ஒரு முறை தானே, எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம். உங்களை ஒத்துக்கொள்ள வைக்கிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். இதெல்லாம் டெம்டேஷன் தான். உங்க உணர்வுகளை தூண்டக்கூடிய இடங்கள் தான். இதுல இருந்து நீங்க விலகி இருக்கும் பொழுது, ஒரு சில நேரங்கள்ல நீங்க தனியாக இருப்பது உங்களுக்கு இச்சையை தூண்டக்கூடியதாக இருந்தால் நீங்கள் தனித்திருப்பதை தவிர்க்கலாம். ஒரு விசுவாசிகளோடு உங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தோடு, உங்களை விசுவாசத்தில் வழி நடத்துகின்ற நபர்களோடு அந்த தனிமையை மாற்றி நீங்கள் நேரத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் உங்களை தனித்திருக்க செய்கிறதின் மூலம் நிறைய செயல்களை செய்வதற்கான டெம்டேஷன் வரும், தூண்டுதல் வரும். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு இடமாக
உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த உணர்வுகளுக்கு உணவு கொடுத்து பேணுகின்றீர்களோ, வளர்க்கிறீர்களோ, அது உங்களை ஆளுகை செய்யும். ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? பாவம், மரணம் என்கின்ற விதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை விடுதலையாக்கிற்று என்று பார்த்தோம். உங்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிந்தையும் சரீரமும் பாவம், மரணம் என்ற பிரமாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்கு எரிபொருள் கொடுக்க போகிறீர்கள்? அது பறக்க ஆரம்பிக்கும். அது தேவனுடைய கையில் இல்லை. உங்களுடைய ஆவியில் தங்கி இருக்கின்ற உயிர்த்தெழ பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவரிடத்தில் அந்த சாய்ஸ் கிடையாது. உங்களுடைய கரத்தில் அந்த தேர்வு இருக்கிறது. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, உங்களுடைய இச்சைகளை தூண்டக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அதை பலப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். உதாரணத்திற்கு, இரவில் நீங்கள் படுத்திருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் தேவையில்லாத காரியங்கள், அது இச்சையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். நீங்கள் அதை அனுமதித்து, அதை தியானித்து, அதை யோசித்து கொண்டே இருந்தால் அந்த இச்சைகளுக்கு நீங்கள் உங்களுடைய உடலை பேணுகின்றீர்கள், வளர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். மாறாக தனிமையில் இரவு நேரத்தில் படுத்திருக்கும் பொழுது உங்கள் சிந்தனைகளில் அந்த உணர்வுகள், அந்த இச்சைகள், அந்த எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரது வாக்கு தத்தங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், உங்கள் புதிய சிருஷ்டியின் அடையாளம் என்ன, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழ பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய திவ்ய ஸ்பாவத்தின்படி அந்த இயல்பில் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்கள் சிந்தனைகளுக்கு கொடுக்கிறதும், சத்தியத்தின் அடிப்படையிலான வார்த்தைகளை பேசுவதும், தியானிப்பதும், அதற்கேற்ற விசுவாச பாடல்களை நீங்கள் போட்டு கேட்கலாம். இதை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க உங்களுடைய ஆவிக்கு உணவை கொடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். இதை நீங்க செய்ய செய்ய உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவருக்கு, அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். அந்த ஆற்றல் வெளிப்பட இடம் கொடுக்கிறீர்கள். அந்த உயிர்த்தெழ பண்ணின ஆற்றல், அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அந்த பாவ பழக்க வழக்கங்களை உங்கள் மீது ஆளுகை செய்ய விடாமல் அதை உடைத்து எரிந்து விடுவதற்காக அந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அந்த பாவ இச்சைகள் உங்களிடம் மறைந்து அந்த தேவ பக்திக்கு ஏதுவான அந்த நீதியின் தாகம் உங்களிடத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பாவ மனிதன் இனிமேல் எழுந்து வர முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த பழக்க வழக்கங்களும் உங்க சிந்தனைகள்ல உள்ள அந்த காரியங்களோடு அடையாளப்படுத்துகிற எல்லா தொடர்புகளையும் விட்டு நீங்கள் விலகி இருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் தியானித்து அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை விடுவிக்க, உங்களை மேற்கொள்ள செய்ய உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. நாங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்கு எங்களுடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக எங்களுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் செய்யப்பட்ட எங்களுடைய பழைய மனுஷன் இனி எழுந்து வர முடியாது. நாங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி. அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சத்தியத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி எங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவையாய் இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இப்பேற்பட்ட ஆற்றலை எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த செயல்கள், அந்த வாழ்வு, அந்த வெற்றி, அந்த விடுதலைக்கு நேராக வழி நடத்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த உயிர்த்தெழ பண்ணின ஆற்றலோடு எங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அந்த விடுதலை அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.